செய்திகளை பார்க்கலாம். முதலாவதாக, பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். 3000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு நீள கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. மேலும் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட ஏதுவாக 3000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி தமிழ்நாடு முழுவதும் சுமார் 2,22,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட உள்ளது. இதற்கான டோக்கன்கள் விநியோகிக்கும் பணியை நியாய விலைக் கடை ஊழியர்கள் மூலமாக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 3000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை சென்னை ஆலந்தூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். மேலும் நியாய விலைக் கடைகள் மூலம் விலையில்லா வேட்டி சேலைகளும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூடுதல் சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி நெல்லை தாம்பரம் இடையேயான அதிவிரைவு ரயில் வரும் 13, 20 ஆகிய தேதிகளில் காலை 3:45 மணிக்கு புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் அதே நாட்களில் தாம்பரத்தில் இருந்து மதியம் 3 மணிக்கு நெல்லைக்கு புறப்படும் என்றும் அறிவித்துள்ளது. நெல்லை செங்கல்பட்டு இடையேயான அதிவிரைவு ரயில் வரும் 14ஆம் தேதி அதிகாலை 3:45 மணிக்கு புறப்படும் என கூறியுள்ள தென்னக ரயில்வே, அதே நாளில் செங்கல்பட்டில் இருந்து நெல்லைக்கு மதியம் 3:30 மணிக்கு புறப்படும் என்று தெரிவித்துள்ளது. நெல்லை தாம்பரம் இடையேயான விரைவு ரயில் வரும் 12, 19 ஆகிய தேதிகளில் நள்ளிரவு 12:30 மணிக்கு புறப்பட்டு மறுமார்க்கத்தில் அதே நாட்களில் மாலை 4:40 மணிக்கு புறப்படும் என கூறியுள்ளது. போத்தனூர் சென்னை சென்ட்ரல் இடையேயான விரைவு ரயில் வரும் 8ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரல் போத்தனூர் இடையே மறுநாள் இரவு 11:30 மணிக்கு புறப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரல் தூத்துக்குடி இடையேயான விரைவு ரயில் வரும் 12, 19 ஆகிய தேதிகளில் இரவு 11:50 மணிக்கு புறப்படும் என கூறியுள்ள தெற்கு ரயில்வே, தூத்துக்குடி சென்னை சென்ட்ரல் இடையே வரும் 13, 20 ஆகிய தேதிகளில் மாலை 5:30 மணிக்கு புறப்படும் என தெரிவித்துள்ளது. கூடுதல் சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து 1140 கிலோமீட்டர் தொலைவில் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் அது நகர்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. நாளை திருவாரூர், நாகை மாவட்டங்களில் மிக கனமழையும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூரில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், கடலூரில் மிக கனமழையும், புதுக்கோட்டை, தஞ்சை, அரியலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சம்பள பிடித்தம் செய்யும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களின் விவரங்களை சேகரிக்க பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2009ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதிக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களை விட அதற்கு பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்த ஊதிய முரண்பாட்டை களைய வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரையாண்டு விடுமுறைக்கு பின்னர் கடந்த 5ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களுடன் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர், தொடக்க கல்வி இயக்குநர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் முடிவு ஏதும் எட்டப்படவில்லை. ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை மேற்கொண்டு வருவதால் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய நலத்திட்ட உதவிகள் மற்றும் கற்றல் கற்பித்தல் பணிகள் முடங்கியுள்ளன. மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதால் நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் சம்பளம் பிடித்தம் செய்ய பள்ளிக் கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதனால் கடந்த 6ஆம் தேதியிலிருந்து மருத்துவ காரணமாக விடுமுறை எடுத்த ஆசிரியர்களை தவிர மற்ற ஆசிரியர்களின் விவரங்களை சேகரித்து அனுப்பும்படி அனைத்து வட்டார கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மோடி தலைமையின் கீழ் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா கூறிய நிலையில் அதிமுகவிற்கு வாக்களித்தால் டெல்லியில் இருந்து பாஜக தான் ஆளும் என்பதை அமித்ஷாவை உறுதி செய்துவிட்டதாக முதலமைச்சர் பதிலடி கொடுத்துள்ளார். एनडीए सरकार बनानी है या नहीं बनानी है? मोदी जी के नेतृत्व में तमिलनाडु में हमारी सरकार बनानी है या नहीं बनानी है? ஐயா, இதையே தான் நாங்கள் சொல்றோம். 2026 தேர்தல் போது தமிழ்நாட்டை நாங்கள் ஆளணுமா இல்ல எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்ததுதான் தேர்தல். இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால்.
அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளுநர் நாங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் காவிரிக்கரையில் சங்கீத மும்மூர்த்தியான தியாகராஜரின் நினைவு தினத்தையொட்டி பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்கள் அவருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். காவிரிக்கரையில் அமைந்துள்ள தியாகராஜரின் நினைவிடத்தில் மகதி, சுதா ரகுநாதன், நித்யஸ்ரீ, ஜனனி உள்ளிட்ட பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் தியாகராஜரின் 5 கீர்த்தனைகளை ஒரே நேரத்தில் ஒரே ராகத்தில் பாடி அவருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். இந்த புனிதமான ஒரு மண்ணில் தியாகராஜ சமாதிக்கு எதிர நின்றுட்டு பேசிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இந்த வருடம் நல்ல வருடமாக அமையணும். இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த யாத்திரை, அதாவது பஞ்சரத்னம் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கலைஞர்களாகிய எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். தியாகராஜரின் ஆராதனை விழாவினை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாமக இணைந்த நிலையில் தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேர்தல் நெருங்கும் சூழலில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக தலைவர் அன்புமணி நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்து விட்டதாக இபிஎஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேருவார்கள். இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். மற்றதெல்லாம் பின்பு அறிவிப்போம். தொடர்ந்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி திமுக அரசை அகற்றவே அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததாக கூறினார். திமுக மீது மிகுந்த கோபத்தில் மக்கள் இருக்கின்றார்கள். கோபம் கூட சொல்லணும்னா ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். ராமதாஸ் தரப்பினரை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று அன்புமணி நிபந்தனை விடுத்ததாகவும் அதனை இபிஎஸ் ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. எப்போ இவரு அமித்ஷா டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லிவிட்டு தான் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க சென்றார். பாமகவுடன் கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று டெல்லி புறப்பட்டு சென்றார். அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இடத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் நீடித்தது. அப்பொழுது திமுக கூட்டணியை வீழ்த்தும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதேபோன்று தொகுதி பங்கீடு குறித்தும் தேர்தல் வியூகம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அத்துடன் திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியலையும் அமித்ஷாவிடம் வழங்கியதாக கூறப்படுகிறது. அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி இன்று விளக்கமளிக்கலாம் என்று தெரிகிறது. அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ள அன்புமணி தரப்பிலான பாமகவுக்கு 18 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த தேர்தலில் போட்டியிட்ட 23 தொகுதிகளை விட கூடுதல் இடங்களை பாமக கேட்பதாக கூறப்படும் நிலையில் 18 தொகுதிகளை வழங்க அதிமுக முன்வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதுபோக ஒரு மாநிலங்களவை இடத்தையும் அன்புமணி தரப்பிலான பாமகவிற்கு அதிமுக ஒதுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏப்ரல் மாதம் நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் ஒரு இடத்தை ஒதுக்கி தருவதாக அதிமுக உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அன்புமணியிடம் அதிமுக பேசியது தவறு என பாமக நிறுவனர் ராமதாஸ் நியூஸ் 18 தமிழ்நாடிற்கு தொலைபேசி மூலம் பேட்டியளித்துள்ளார். அன்புமணியிடம் அதிமுக கூட்டணி பேச்சு நடத்தியது ஏற்புடையது அல்ல என்றும் அன்புமணியை பாமக தலைவர் என எடப்பாடி பழனிசாமி கூறியது சட்டத்திற்கு எதிரானது என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் அவர் கூறினார். இதனிடையே பாமகவிற்கு வழங்கும் அதே எண்ணிக்கையிலான சீட்டை தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அதிமுகவிற்கு தேமுதிக நிபந்தனை விதித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிபந்தனையை அதிமுக ஏற்க மறுத்ததாகவும் இதனால் தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொங்கலையொட்டி பிரதமர் மோடி தமிழ்நாடு வருவார் என கூறப்பட்ட நிலையில் இம்மாத இறுதியில் கோவை வருவார் என தகவல் வெளியாகியுள்ளது.
பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய 28ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரியில் நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வார் என்று கூறப்படுகிறது. தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இந்த பயணத்தின் இடையே கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது. இதனிடையே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வரக்கூடிய 13ஆம் தேதி கூடலூர் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனியார் பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மாத இறுதியில் தமிழ்நாடு வர வேண்டும் என்று ராகுல் காந்திக்கு மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கான தேதி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. உதகை அருகே மினி பஸ் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 32 பேர் படுகாயமடைந்தனர். உதகையில் இருந்து தங்காடு கிராமத்தை நோக்கி பயணிகளுடன் மினி பேருந்து சென்று கொண்டிருந்தது. மணலாடா என்ற இடத்திற்கு அருகே வரும்பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அதில் இருந்த 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து உருண்டது. மினி பேருந்து கவிழ்ந்த இடம் விவசாய பகுதி என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. எனினும் பேருந்தில் இருந்த 3 குழந்தைகள், 12 பெண்கள் உட்பட 32 பேர் படுகாயமடைந்தனர். உடனடியாக அப்பகுதி மக்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாங்கள் கீழே வேலை பண்ணிட்டு இருந்து மேலே பஸ்ஸு திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சுங்க. பார்த்தாக்கா கீழே வண்டி அப்செட் ஆகிட்டு பறந்துட்டு வந்துட்டு இருந்துச்சுங்க. ஓடி வந்து எல்லாரையும் நாங்கள் தாங்க வெளியே எடுத்து எல்லாரும் ஆம்புலன்ஸ் வந்துச்சுங்க. ஆம்புலன்ஸில் ஏற்றி அமுச்சு விட்டுங்க. தீயணைப்பு வீரர்கள் மூலம் விபத்திற்குள்ளான மினி பேருந்தை மீட்ட காவல்துறை விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். உற்பத்தி அதிகரிப்பு காரணமாக நாமக்கல்லில் முட்டை விலை மேலும் 20 காசுகள் சரிந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் இருந்து வருகின்றன. இங்கு உற்பத்தியாகும் முட்டைகள் வெளிநாடுகள், வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. உற்பத்தி குறைவு உள்ளிட்ட காரணங்களால் கடந்த மாதம் முட்டை கொள்முதல் விலை வரலாறு காணாத அளவு ₹6.40 நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் உற்பத்தி அதிகரிப்பு, மார்கழி மாதம் என்பதால் முட்டை சாப்பிடுபவர் எண்ணிக்கை குறைந்தது உள்ளிட்ட காரணங்களால் கடந்த 2 நாட்களாக முட்டை விலை குறைந்த நிலையில் நேற்று 20 காசு குறைக்கப்பட்டது. நாமக்கல்லில் ஒரு முட்டை கொள்முதல் விலை ₹5.80 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல பிராய்லர் கோழி உயிருடன் 1 கிலோ ₹142 முட்டை கோழி 1 கிலோ ₹90 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் வடமாநில இளைஞர்கள் 2 பேர் வீடு ஒன்றில் திருட முயன்ற காட்சி வெளியாகியுள்ளது. மதுரை மாநகர் தல்லாகுளம், திருப்பாலை, கேப்புதூர், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக ஆளில்லா வீடுகளில் நகைகள் கொள்ளை போவதாக காவல்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளன. இந்த புகார்கள் மீது விசாரணை நடத்திய காவலர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது வீடு ஒன்றுக்குள் புகுந்த கொள்ளையன் காரின் அருகே நின்று யாராவது வருகிறார்களா என நோட்டமிடுவதும், மற்றொரு திருடன் சுவரேறி குதிப்பதும் சிசிடிவி கேமரா மூலம் தெரிய வந்தது. உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் கிரில் கேட்டை அறுத்து வீட்டிற்குள் செல்ல முயன்ற காட்சியும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. பட்டப்பகலில் 2 கொள்ளையர்கள் மக்கள் நடமாட்டம் இருக்கும் சாலையின் வீட்டில் கிரில் கேட்டை உடைக்கும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளிகளை காவலர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆவின் பச்சை நிற பால் பாக்கெட் விலை உயர்த்தப்பட்டதாக பரப்பப்படும் செய்தி வதந்தி என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. அரசு நிறுவனமான ஆவினின் பச்சை நிற பால் பாக்கெட் விலை உயர்த்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழ்நாடு அரசு தகவல் சரிபார்ப்பகம், தற்போது ஆவின் நிறுவனம் அறிமுகப்படுத்தி இருப்பது கிரீன் மேஜிக் பிளஸ் என்ற புதிய வகை பால் பாக்கெட் என்றும், இதில் கூடுதலாக வைட்டமின் ஏ மற்றும் டி செறிவூட்டப்பட்டுள்ளதுடன் கொழுப்புச்சத்து உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட பழைய ஆவின் கிரீன் மேஜிக் நிலைப்படுத்தப்பட்ட பாக்கெட் பால் தற்போது அதே விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள ஆவின் நிறுவனம், தமிழ்நாடு முழுவதும் ஆவின் பால் விலை மற்றும் வகைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளதுடன் அனைத்து பகுதிகளிலும் தடையின்றி ஆவின் பால் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. திரைத்துறையில் 50 ஆண்டுகளை கடந்துவிட்டேன் என்பதை தன்னால் நம்ப முடியவில்லை என்று இயக்குனர் பாக்யராஜ் தெரிவித்துள்ளார். இயக்குனர் பாக்யராஜ் தனது 73வது பிறந்த நாளையொட்டி பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடினார். இதையடுத்து பேசிய அவர், தான் ஹீரோ ஆனது மகிழ்ச்சியாக இருந்தாலும் முதல் படம் வெளியாவதற்கு முன்னே தனது தாயாரின் இறப்பு தன்னை பாதித்ததாக கூறினார். ஒரு பேட் லக் படம் ரிலீஸுக்கு ஒரு 20 நாள் 15-20 நாள் இருக்கும்போது திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு 20 நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது.
நடிகர் ரஜினிகாந்துக்கு ஆரம்பத்தில் தமிழ் சொல்லிக் கொடுத்தது தான் என்றும் இயக்குனர் பாக்யராஜ் கூறினார். அவருக்கு தமிழ் அப்போ கொஞ்சம் தமிழ் கேட்டு தான் மனப்பாடம் பண்ணோம். கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் படிக்க வராது. அதனால் அவருக்கு டைலாக் சொல்லி கொடுத்துறது ஒரு தடவை சொல்லுங்கள் ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஸோ ஒரு 8 தடவை 10 தடவை சொல்லுவார். நடப்பாண்டிலிருந்து மீண்டும் படம் இயக்குவது மற்றும் வெப் சீரிஸ் இயக்குவது குறித்து முடிவு செய்திருப்பதாகவும் பாக்யராஜ் கூறினார். கோவையில் அரசு பேருந்தில் மாரடைப்பு ஏற்பட்ட மூதாட்டியை தூக்கி சென்று மருத்துவமனையில் அனுமதித்த நடத்துனருக்கு பாராட்டுகள் குவிகிறது. அரசு பேருந்தில் மாரடைப்பு ஏற்பட்ட மூதாட்டியை தூக்கிச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்த நடத்துனருக்கு பாராட்டு குவிகிறது. கோவையிலிருந்து அன்னூர் நோக்கி 45C வழித்தட பேருந்து சென்று கொண்டிருந்தது. அத்திப்பாளையம் பிரிவருகே செல்லும் போது பேருந்தில் பயணித்த மூதாட்டி திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக துரிதமாக செயல்பட்ட நடத்துனர் தினேஷ்குமார் ஓட்டுநரை பேருந்தை சாலை ஓரமாக நிறுத்தச் சொல்லி மூதாட்டிக்கு முதலுதவி சிகிச்சையை அளித்தார். பின்னர் பயணிகளின் அனுமதியுடன் கணபதி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பேருந்திலேயே மூதாட்டி அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். உரிய நேரத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் முதலுதவி தந்து மருத்துவமனையில் அனுமதித்ததால் மூதாட்டியின் உயிர் காப்பாற்றப்பட்டதாக மருத்துவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். விசாரணையில் அந்த மூதாட்டி கோவை விசுவாசபுரத்தைச் சேர்ந்த 78 வயது மேரி என்பது தெரியவந்தது. இதையடுத்து அன்னூர் அரசு பேருந்து பணிமனை சார்பில் போக்குவரத்து கழக மேலாளர் ஓட்டுநர் மணிகண்டன் நடத்துனர் தினேஷ்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தார். கேரளாவின் வயநாட்டில் கோவில் திருவிழாவில் யானை மிரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வயநாட்டில் புல்பள்ளி என்ற கிராமத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் பெண்கள் தீபம் ஏந்தி ஊர்வலமாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது கோவிலுக்கு உட்பகுதியில் நடந்த நிகழ்ச்சிகளை முடித்து யானை ஒன்று தனது இருப்பிடத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தது. திடீரென யானை மிரண்டதால் ஊர்வலத்திற்குள் புகுந்தது. இதனால் அந்த பகுதியில் இருந்த மக்கள் அனைவருமே சிதறி ஓடினர். யானையின் 2 கால்களும் சங்கிலியால் பூட்டப்பட்டிருந்தது. இதனால் யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. ஆனால் 2 பாகன்களுக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலையில் முதற்கட்டமாக வீடுகளை கணக்கெடுக்கும் பணி இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கும் என மத்திய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மக்கள் தொகை எண்ணிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் நிலையில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக 2021ஆம் ஆண்டு நடைபெறவில்லை. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக வீடுகளை கணக்கெடுக்கும்படி இந்த வருட ஏப்ரல் மாதம் தொடங்குகிறது. ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் மாநில அரசுகள் நிர்ணயிக்கும் 30 நாட்கள் இந்த பணி நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வீடு வீடாக கணக்கெடுப்பு தொடங்குவதற்கு முன் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் 15 நாட்களுக்கு சுய கணக்கெடுப்பு வசதியை பொதுமக்களுக்கு வழங்கும். இதன் மூலம் குடிமக்கள் தங்களது வீடு மற்றும் வீடு அமைப்பு தொடர்பான விவரங்களை நேரடியாக பதிவு செய்யலாம். அடுத்த ஆண்டு நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஹரியானாவில் கூலி தொழிலாளி தம்பதிக்கு 10 பெண் பிள்ளைகளுக்கு பிறகு 11ஆவதாக ஆண் குழந்தை பிறந்துள்ளது. பதேகாபாத் மாவட்டத்தில் சஞ்சய்குமார் என்ற கூலி தொழிலாளிக்கு கடந்த 2007ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. ஆண் குழந்தை வேண்டுமென்ற கனவில் இருந்த சஞ்சய்குமாருக்கு முதலில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் ஆண் குழந்தை தான் வேண்டுமென்ற அதீத ஆசையால் சஞ்சய்குமாரின் மனைவி அடுத்தடுத்து கர்ப்பம் தரித்தார். தொடர்ந்து 10 பெண் பிள்ளைகளை பெற்ற நிலையில் 11ஆவதாக அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இது மிகவும் ஆபத்தான பிரசவம் என்றாலும் தாயும் சேயும் தற்போது நலமுடன் இருப்பதாக மகப்பேறு மருத்துவர் நர்வீர் ஷியோரன் குறிப்பிட்டுள்ளார். சஞ்சய்குமாரின் மூத்த மகள் தற்போது 12ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் அனைத்து மகள்களையும் நன்றாக படிக்க வைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் ஆண் வாரிசு தேவை என்ற ஆசையால் 11 குழந்தைகளை பெற்ற கூலி தொழிலாளி தம்பதிக்கு சமூக வலைதளங்களில் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. அனைவரையும் நாய் கடிப்பதில்லை என விலங்கின ஆர்வலர்கள் முன்வைத்த வாதத்தை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் நாய்களால் கடிபடாதவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளது. தெருநாய் விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது.
அப்போது கடந்த 20 நாட்களில் ராஜஸ்தானில் 2 நீதிபதிகள் தெருநாய்களால் சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்திருப்பதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இந்நிலையில் பல இடங்களில் நாய்களை அப்புறப்படுத்த குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா வாதிட்டார். இன்று பூங்காவில் நாய்கள் சுற்றித் திரிவதை ஆதரிப்பவர்கள் நாளை எருமை மாட்டை பூங்காவிற்கு அழைத்து வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று குறிப்பிட்டார். எனவே தெருவில் சுற்றித் திரியும் விலங்குகளை முறைப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். அப்போது அனைவரையும் நாய் கடிப்பதில்லை என்று விலங்கின ஆர்வலர்கள் முன்வைத்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் நாய்க்கடிப்படாதவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று குறிப்பிட்டார். மேலும் தொழில்நுட்ப வசதி மூலம் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணித்து விபத்துக்களை தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக தடுத்திருப்பதாக நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர். நாய்கள் கடிப்பது மட்டுமின்றி அதனால் சாலை விபத்துக்களும் ஏற்படுவதாக நீதிபதிகள் கூறியதற்கு நாய்களால் விபத்து ஏற்படுவதில்லை என்று விலங்கின ஆர்வலர்கள் வாதிட்டனர். அதற்கு பதிலளித்த நீதிபதிகள் எப்போதாவது சாலைகளில் இருசக்கர வாகனங்களில் சென்றிருக்கிறீர்களா என்று வினவினர். இது தொடர்பான வாதம் வியாழக்கிழமை தொடரும் என்று கூறி விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. ONGCக்கு சொந்தமான எரிவாயு கிணற்றில் பற்றி எரியும் தீயை நிபுணர்கள் குழு அணைக்க போராடும் காட்சிகள்தான் இவை. ஆந்திர மாநிலம் கோனசீமா மாவட்டத்தில் உள்ள இருசுமண்டா கிராமம் அருகே ONGC நிறுவனத்திற்கு சொந்தமான எரிவாயு கிணற்றை புதுப்பிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. எரிவாயு கிணற்றில் ஏற்பட்ட தீ சுமார் 60 அடி உயரத்திற்கு எழுந்தது. தீயை கட்டுப்படுத்த முடியாததால் இப்பகுதியை சுற்றியுள்ள 3 கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் அடங்கிய குழு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. ட்ரோன் கேமரா மூலம் ஆய்வு செய்து தீயை அணைக்கும் முயற்சியில் நிபுணர் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். மின்னல் வேகத்தில் உயர்ந்து வரும் வெள்ளிக்கும் இனி தங்கத்தை போன்று ஹால்மார்க் முத்திரை கட்டாயமாக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. தங்கத்தின் தரத்தை உறுதி செய்யும் வகையிலும் நுகர்வோர் போலியை வாங்கி ஏமாறுவதை தடுக்கும் வகையிலும் ஹால்மார்க் முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. குறிப்பாக வெள்ளி விலை கடந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரித்துள்ளது. விரைவில் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாயை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சந்தைகளில் போலி வெள்ளி நகைகள், கலைப்பொருட்கள் விற்பனை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இதை தடுக்கும் வகையில் தங்கத்துக்கு பயன்படுத்தப்படும் ஹால்மார்க்கிங் முறை வெள்ளிக்கும் கட்டாயமாக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ளி ஹால்மார்க்கிங் எப்போது கட்டாயமாக்கப்படும் என்ற தகவல்கள் இல்லாத நிலையில் அதற்கு முன்பு தொழில்துறை பங்குதாரர்களுடன் மத்திய அரசு ஆலோசனை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளியை பொறுத்தவரை இந்தியா மிகப்பெரிய நுகர்வு சந்தைகளில் ஒன்றாக இருந்து வருகிறது. இங்கு ஆண்டுக்கு 5000 முதல் 7000 டன் வரை வெள்ளி தேவைப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. வெனிசுலாவில் பொருளாதார தடையால் முடங்கியுள்ள 5 கோடி பேரல் கச்சா எண்ணெயை அந்நாட்டு இடைக்கால அரசு அமெரிக்காவிற்கு வழங்கும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ போதைப்பொருள் கடத்தலுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறி அந்நாட்டின் மீது அமெரிக்கா கடந்த சில நாட்களுக்கு முன் தாக்குதல் நடத்தியது. அதைத் தொடர்ந்து அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வெனிசுலா நாட்டு எண்ணெய் வளத்தை அமெரிக்கா கையாளும் என்று ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார். இந்த நிலையில் வெனிசுலாவில் தடை செய்யப்பட்ட 5 கோடி கச்சா எண்ணெய் பேரல்களை அந்நாட்டு அதிகாரிகள் அமெரிக்காவிற்கு வழங்க முன்வந்துள்ளதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெனிசுலாவில் இருந்து வாங்கப்படும் கச்சா எண்ணெய் அதன் சந்தை விலையில் விற்கப்படும் என்றும் அந்த பணம் வெனிசுலா மற்றும் அமெரிக்க மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் அட்லாண்டிக் பெருங்கடலில் 2 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு வெனிசுலாவுடன் தொடர்புடைய ரஷ்ய நாட்டு கொடியுடன் கூடிய எண்ணெய் கப்பல் உட்பட 2 கப்பல்களை அமெரிக்கா சிறைப்பிடித்துள்ளது. அதற்கு அருகே ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் மற்றும் ராணுவ கப்பல் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதால் அசாதாரண சூழல் நிலவுகிறது. அமெரிக்காவின் நெவாடா மாகாணத்தில் மனிதர்களுடன் ரோபோ இயந்திரம் சீட்டு விளையாடும் காட்சிதான் இது. நெவாடா மாகாணத்தில் லாஸ்வேகஸ் பகுதியில் AI தொழில்நுட்பம் மூலம் இயங்கும் ரோபோ கண்காட்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு AI நிறுவனங்கள் தங்களது ரோபோக்களை காட்சிப்படுத்தியிருந்தன. இதில் ஷாப்பா என்ற நிறுவனத்தின் ரோபோ கண்காட்சிக்கு வந்தவர்களுடன் சீட்டு விளையாடி பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது.
what's happening in the game and make decisions. So it also highlights the reasoning ability and the AI capabilities that we have to make, robots interact with people and accomplish actions. மனிதர்கள் தங்களது அன்றாட வாழ்வில் அவர்கள் செய்யும் வேலைகளை குறைக்கும் விதமாக இந்த ரோபோக்கள் இயங்கும் என்று இந்த கண்காட்சியில் பங்கேற்ற AI நிறுவனங்கள் தெரிவித்தன. இலங்கையின் நுவரெலியா பகுதியில் ஏரி ஒன்றில் கடல் விமானம் தரையிறங்கும் போது ஏற்பட்ட விபத்தின் காட்சிதான் இது. நுவரெலியா பகுதியில் உள்ள கிரிகிரி ஏரியில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கடல் விமானம் தரையிறங்கிய போது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் ஏரியில் தறிகட்டு சென்றது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 2 விமானிகள் காயமடைந்த நிலையில் அவர்களை மீட்ட மீட்புப் படையினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஹங்கேரியில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் முழு ஏரியும் உறைந்து போயிருக்கும் காட்சிதான் இது. புடாபெஸ்ட் நகரில் திரும்பும் திசையெங்கும் பனிக்குவியல்களை தென்படுகின்றன. குடியிருப்புகள், சாலைகள், மரங்கள், ரயில்கள் என அனைத்திலும் பனி படர்ந்துள்ளது. புடாபெஸ்ட் நகரின் ஏரிகள் முழுவதும் உறைந்து காட்சியளிக்கிறது. அங்குள்ள நைரகாசா பூங்காவில் பனிக்கரடிகள் பனித்துளிகளில் விளையாடி மகிழ்ந்தன. வாகனங்கள் மீது படர்ந்திருக்கும் பனியால் ஹங்கேரியின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளின் முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவிகள் ஒன்றிணைந்து பொங்கல் பண்டிகையை பாரம்பரிய முறைப்படி கொண்டாடினர். ஆட்டம் பாட்டத்துடன் சிலம்பம், உரியடி உள்ளிட்ட போட்டிகளிலும் ஆர்வமுடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் 200 குடும்பங்களுடன் சேர்ந்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடிய முன்னாள் அமைச்சர் காமராஜ் சிலம்பம் சுற்றி அசத்தினார். ஒவ்வொரு குடும்பத்தினரும் கரும்பு, தென்னை தோரணம் கட்டி செங்கல் அடுப்பில் மண்பானையில் பொங்கலிட்டனர். அதனைத் தொடர்ந்து சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வழிபாடு நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என அனைத்து தரப்பினரும் பங்கேற்றனர். காலமுறை ஊதியம், சிறப்பு ஓய்வூதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒருநாள் பணி புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். இதேபோல் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 500க்கும் மேற்பட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி கால்நடை சந்தை 40 ஆண்டுகளுக்கு பின்னர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பல்வேறு காரணங்களால் மூடப்பட்ட சீவலப்பேரி சந்தையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள், பொதுமக்கள், வியாபாரிகள் என பலரும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனை ஏற்று சீவலப்பேரி கால்நடை சந்தையை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்துள்ளார். இனி புதன்கிழமை தோறும் சீவலப்பேரி கால்நடை சந்தை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பனிப்பொழிவால் வரத்து குறைந்ததன் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் மல்லிகை பூக்களின் விலை ஒரே நாளில் கிலோவிற்கு 500 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. சங்கரன்கோவில் தென்காசியில் செவ்வாய்க்கிழமையன்று கிலோ 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகைப்பூ புதன்கிழமை 3500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதேபோல பிச்சிப்பூ 1 கிலோ 300 ரூபாய்க்கும், முல்லை 500 ரூபாய்க்கும் விற்பனையானது. சம்பங்கி, ரோஜா போன்றவை கிலோ 100 ரூபாய்க்கும், ஊட்டி ரோஜா, அரளிப்பூ போன்றவை 150 ரூபாய்க்கும் விற்பனையாகின.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சம்பங்கி பூவுக்கு போதிய விலை கிடைக்காததால் அவற்றை சாலையோரம் வீசிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் 1 கிலோ சம்பங்கி 70 ரூபாய் வரை விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 20 ரூபாயாக சரிந்துள்ளது. இதனால் விரக்தியடைந்த மலர் விவசாயிகள் பறித்த பூக்களை சாலைகளிலேயே வீசிச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். 40 ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள தேவாரம் சாக்குளத்து மெட்டுச்சாலை திட்டத்தை நிறைவேற்றக் கோரி தேனி மாவட்டம் தேவாரத்தில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் தேவாரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கேரளாவுக்கு செல்ல 80 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இந்த சாலை திட்டத்தை விரைந்து முடிக்க கோரி கடையடைப்பு போராட்டம் நடந்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் குளிர்காலத்திற்கு பிந்தைய வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளன. பொள்ளாச்சி, மானாம்பள்ளி, வால்பாறை, உலாந்தி வனச்சரகங்களில் 12ஆம் தேதி வரையில் 6 நாட்களுக்கு கணக்கெடுப்பு பணி நடைபெற உள்ளது. 32 சுற்றுகளாக 62 நேர்கோட்டு பாதையில் நடத்தப்படும் கணக்கெடுப்பு பணியில் 186 களப்பணியாளர்கள் ஈடுபடுகின்றனர். கால் தடங்கள், நகக்கீரல்கள், விலங்குகளின் எச்சங்களை வைத்து கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே வேன் மோதி சாலையோர பள்ளத்தில் ஷேர் ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் காயமடைந்தனர். தக்கோலம் கூற்றோடு நோக்கி சென்ற ஷேர் ஆட்டோ பொய்யப்பாக்கம் என்ற பகுதியில் பயணிகளை ஏற்றுவதற்காக சாலையோரம் நிறுத்தப்பட்டது. அப்போது அந்த வழியாக வந்த கிரேன் மோதியதில் ஆட்டோ தலைகீழாக சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் ஆட்டோவில் அமர்ந்திருந்த 7 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்கின்றனர். பெரம்பலூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் அகற்றப்பட்டன. சாலையோரங்களில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள் சார்பில் அனுமதியின்றி விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. பாதசாரிகளுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறாக இருந்த பேனர்களை அகற்ற ஆட்சியர் மிர்னாளினி உத்தரவிட்டார். இதையடுத்து நகரில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்களை நகராட்சி ஊழியர்கள் அகற்றி லாரியில் எடுத்துச் சென்றனர். கள்ளக்குறிச்சியில் போர்வெல் லாரி உரிமையாளர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போர்வெல் தொழிலுக்கு பயன்படும் உதிரி பாகங்களின் விலை ஏற்றப்பட்டதால் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் விலை உயர்வை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். வேலை நிறுத்தத்தை ஒட்டி ஏமப்பே ரவுண்டனாவில் ஏராளமான போர்வெல் லாரிகள் நீண்ட வரிசையில் நிறுத்தப்பட்டுள்ளன. சென்னை மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலையில் இளைஞர்கள் பைக் சாகசங்களில் ஈடுபடுவதும் ரீல்ஸ் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதும் தொடர்கதையாகியுள்ளது. அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் பரசுராமபுரத்தில் கூட்டுக் குடிநீர் திட்டம் அமைக்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொங்கல் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்றும் 2500 ரூபாயாக உயர்த்தப்பட்ட மகளிர் உரிமைத் தொகை ஜனவரி 12 அல்லது பொங்கல் பண்டிகைக்கு பிறகு வழங்கப்படும் என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் கோரியதால் போலி மருந்து விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த வழக்கு காவல்துறையில் உள்ள அந்த ஒரு விசாரித்துக் கொண்டிருக்கிறது. சிபிஐக்கு அனுப்பியிருக்காங்க, சிபிஐக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமாக வெளிப்படையான தொடர்ச்சியாக. கீரமங்கலம் அருகே அனவயல் கிராமத்தில் தானாண்டி அம்மன் திருமண மண்டபத்திற்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தனியார் நிலத்தில் ஊர் பொதுமக்களால் கட்டப்பட்ட இந்த மண்டபத்திற்கு ஊரக வளர்ச்சித்துறைக்கு சொந்தமான மின் இணைப்பிலிருந்து கடந்த 10 ஆண்டுகளாக மின்சாரம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் திடீரென மின் இணைப்பு நிறுத்தப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் புதுக்கோட்டை பேராவூரணி நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை கூட்டம் நடத்தி முடிவெடுக்கலாம் என்று கூறியதால் அவர்கள் கலைந்து சென்றனர். சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர்கள் இரவு பணி வழங்குவதில் முறைகேடு நடப்பதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 300க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர். இதில் அரசியல்வாதிகளின் பரிந்துரையில் வந்தவர்களுக்கு இரவு பணி வழங்கப்படுவதில்லை எனவும் மற்றவர்களுக்கு மட்டுமே இரவு பணி வழங்கப்படுவதாகவும் குற்றஞ்சாட்டப்படுகிறது. இதனை கண்டித்து 70க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மருத்துவ கண்காணிப்பாளர் அறையின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாநகரில் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர்களுடன் வலம் வந்த வாகன ஓட்டிகளை போக்குவரத்து காவல்துறையினர் மடக்கி பிடித்து வாகனங்களை பறிமுதல் செய்தனர். வாகனத்தின் சத்தத்தை அதிகப்படுத்தி கவனத்தை ஈர்ப்பதற்காக சில இளைஞர்கள் கம்பெனி சைலன்சர்களை அகற்றிவிட்டு மாற்றி அமைக்கப்பட்ட சைலன்சர்களை பொருத்தி வேகமாக பயணிக்கின்றனர். இந்நிலையில் அவ்வாறு சுற்றிய இளைஞர்களை காவலர்கள் பிடித்து அத்தகைய சைலன்சர்களை அகற்றி அடித்து நொறுக்கினர். இதுபோன்று விதிமீறல்களில் ஈடுபட வேண்டாம் என்று காவலர்கள் இளைஞர்களை அறிவுறுத்தினர்.
வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தொழில் சார்ந்த கூட்டமைப்பினருடன் அதிமுக கருத்து கேட்கும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன் உட்பட அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். வேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்கள், விவசாயிகள், வணிகர்கள், கல்வி நிறுவனங்கள் உட்பட பல்வேறு தரப்பினரிடமும் கோரிக்கைகள் மனுக்களாக பெறப்பட்டன. கோவை குனியமுத்தூரில் அஜாக்கிரதையுடன் சாலையை கடக்க முயன்ற கார் மீது பள்ளி பேருந்து மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சர்வீஸ் சாலை வழியாக வந்த கார் வேகமாக கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற நிலையில் அவ்வழியாக வந்த பள்ளி பேருந்து கார் மீது மோதி சிறிது தூரம் இழுத்துச் சென்றது. கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் அருகே அடையாளம் தெரியாத விலங்கு தாக்கி அடுத்தடுத்து ஆடுகள் உயிரிழப்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு செம்மங்காலை பகுதியைச் சேர்ந்த ராஜன் என்பவரின் 2 ஆடுகள் விலங்கு கடித்து உயிரிழந்தன. காட்டுப்பூனை தாக்கியே இந்த ஆடுகள் உயிரிழந்ததாக மக்கள் அச்சம் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அலெக்சாண்டர் என்பவரின் ஆட்டை அடையாளம் தெரியாத விலங்கு தாக்கியுள்ளது. இதையடுத்து வனத்துறையினர் இரவு நேர ரோந்து செல்ல மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தருமபுரி மதிகோன்பாளையம் பகுதியில் சனத்குமார் நதியில் கழிவுநீர் கலப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்ததால் சட்டமன்ற உறுதிமொழி குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். குடிநீர் பாதிக்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் உறுதிமொழி குழுவினரை முற்றுகையிட்டனர். இதையடுத்து தண்ணீரின் தரம் குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பரிசோதனை செய்யவும், கழிவுநீர் கலப்பதை தடுக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குழுவினர் அறிவுறுத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பட்டா மாறுதல் தடையில்லா சான்று வழங்க 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற முதுநிலை வருவாய் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ஈஸ்வரன் ஆதி திராவிடர் நலத்துறை முதுநிலை ஆய்வாளர் பெரியசாமியை அணுகிய போது அவர் லஞ்சம் கேட்டுள்ளார். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத் துறையில் ஈஸ்வரன் புகார் அளித்தார். இதையடுத்து அவரிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகள் வழங்கப்பட்ட நிலையில் அதனை பெற்ற பெரியசாமி பிடிபட்டார். அப்போது அவருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பாம்பன் உட்பட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், கீழக்கரை, ஏர்வாடி உட்பட அனைத்து துறைமுகங்களில் உள்ள விசைப்படகுகளுக்கு அரசால் வழங்கப்படும் மீன்பிடி அனுமதிச் சீட்டு மறு உத்தரவு வரும் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோல நாட்டுப்படகு மீனவர்களும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கரூர் குடித்தலை அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவில் உண்டியல் காணிக்கை குறித்து வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு கோவில் உண்டியல்கள் திறந்து காணிக்கை எண்ணப்பட்ட நிலையில் 34,96,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்ததாக கோவில் நிர்வாகம் தெரிவித்திருந்தது. ஆனால் 33,96,000 ரூபாய் ரொக்கமே கிடைத்ததாக கோயில் செயல் அலுவலர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இதுவரை இல்லாத வகையில் தங்கம், வெள்ளி அதிகளவு காணிக்கையாக கிடைத்துள்ளது. அதுகுறித்து தகவலை வெளியிடவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது.